என் பேர் கிருஷ்ணவேணி. நான் வந்து கோயம்புத்தூரில் பேலம்பள்ளூரில் ஜாப் வந்துருக்கேன். எனக்கு 2 வருஷமா இந்த மூட்டு வலி தாங்க முடியாத வலி. தற்கொலை பண்ணிக்கலாங்கிற அந்த எண்ணமெல்லாம் எனக்கு வந்துச்சு. யூரின் போக முடியாது, லெட்டின் போக முடியாது. ரொம்ப வேதனைப்பட்டேன், அழுதேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு எத்தனையோ ஆஸ்பத்திரியெல்லாம் போய் பார்த்தேன். எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு காலுக்கு 1.5 லட்சம், 2 காலுக்கு 3 லட்சம். அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. இப்படி இருக்கும்போது என்னடா பண்ணுறதுன்னு இறந்துறது தான் நல்லது, நம்ம குழந்தைகளுக்கு நம்மளால ஒரு பாரமே சொல்லிட்டு ரொம்ப 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 வளர்த்துப்பட்டு அழுதுனானே. இப்படி இருக்கும்போது என் மக வந்து ஒரு பேப்பர் நியூஸ் கொண்டு வந்து கொடுத்தா. அது படித்து பார்த்தேன். ஐயோ, அந்த கடவுள் தான் நம்ம கண் தொண்டிருக்கிறாருங்கிறதுனால அந்த பேப்பர் அப்பவே பேப்பர் படிச்ச உடனே நான் ஃபோன் பண்ணேன். முன்னே டாக்டர் மாதிரி இங்கே வாங்கம்மா, மூட்டு வலி சரி ஆயிடும்னு சொன்னாங்க. உடனே புறப்பட்டு வந்தேன். வந்து இங்கே வந்து 6 மணி நேரம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் சாயந்தரமே என் கண்ணீரெல்லாம் கரைஞ்சது. சந்தோஷமா நல்லா நடக்க முடிஞ்சது, வலி இல்லாமல் இருந்தது. சந்தோஷமா வீட்டுக்கு போனேன், எல்லார்கிட்ட சொன்னேன். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ 25 நாள் 20 நாள் ஆச்சு. 20 நாளுக்கு பின்னாடி நான் வீட்டில் அத்தனை வேலையும் செய்கிறேன். நான் வந்து இட்லி செஞ்சு நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து 2000 இட்லி செய்கிறேன். நான் என் மகன் இந்த 2000 இட்லி செய்யறது கடவுள் எனக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ நல்லா இருக்குது. என்னை போல் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து நல்ல குணமாய் போகணுங்கிறது என்னோட விருப்பம். நான் எல்லாத்துக்கும் சொல்லணும். 3 வருஷமா கிட்டத்தட்ட 3 வருஷமா கஷ்டப்பட்டாங்க. இந்த வேலை செய்ய முடியாமல், நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நான் வந்து நானும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக சொல்லுவோம். பெரிய பெரிய நம்ம ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே பார்த்து செலவெல்லாம் ஆகுனாங்க. நாங்களும் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் செலவாகுனாங்க. அதனால பரவாயில்லன்னு ட்ரை பண்ணோம். ஆனால் வெளியே விசாரிச்சதில் ஆப்ரேஷன் பண்ண பல பேர் மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, சரியால அப்படின்னு ரொம்ப பேர் சொன்னாங்க. அது சக்ஸஸ் ஆகிறது ஒரு 30% தான் சக்ஸஸ் ஆகுது, 70% ஃபெயிலியர் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து அதை ஆப்ரேஷன் எண்ணத்துக்கு விட்டோம். ஒரு வேறு வகையில் பல வகையில் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தோம், ஒன்றும் சரியாக வரல. இது வந்து பேப்பர் நியூஸ் பார்த்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்தில் நல்ல ஏகப்பட்ட ஒரு அட்வர்டைஸ் தெரிஞ்சுது. இப்போ வந்து ஒரு பெயின்லாம் நடக்கிறாங்க. அதே பெரிய விஷயமா இருக்குது.